வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லெட் ஆசிட் பேட்டரிய ரீசைக்கிள் பண்ண முடியுமா? அப்படின்னா, நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ 12 வோல்ட் 7 ஏஹெச்ல வரக்கூடிய பேட்டரி, மற்ற எந்த பேட்டரி லித்தியம் பேட்டரியா இருந்தாலும், லெட் ஆசிட் பேட்டரியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இத ரீசைக்கிள் பண்ண முடியும். இது நம்ம அதிகமா கம்ப்யூட்டர்ல, அதாவது கம்ப்யூட்டருக்கு யூபிஎஸ்ஸா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல, அதே மாரி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஹோம் யூபிஎஸ், சின்ன யூபிஎஸ்க்குள்ள இது இருக்கும். ஸோ ஒரு 1 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் ஆகி பேட்டரி மாத்துற கண்டிஷனுக்கு வந்துரும். அந்த மாரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, கொஞ்ச நாளைக்கு இத ரீயூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, இங்க மேல இருக்கக்கூடிய இந்த 6 ஹோல்ஸ்ல உள்ள ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இத ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உள்ள தெரியும். இத ஓப்பன் பண்ணிட்டு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லப்பர எடுத்துட்டு, இதுக்குள்ள டிஸ்டில் வாட்டர் நம்ம பெட்ரோல் பங்க்லலாம் கிடைக்கும். ஒரு ரூ. 30 தான் இருக்கும் அந்த பாட்டிலு. ரூ. 20 ரூ. 30 தான் இருக்கும். ஸோ அந்த பாட்டில வாங்கிட்டு வந்துட்டு, இதில வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணி நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. கன்ஃபார்ம் வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாவே நிக்கும் நண்பர்களே. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாரி ட்ரை பண்ணவங்க, உங்களுக்கு எப்படி அது சக்சஸ்